ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சிம்பிளாக ஒரு சமையல் குறிப்பை பார்த்துட்டு போயிடலாங்களா? சரிங்களா? இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க புதுசாக வந்த சகோதரிகள் இருப்பீங்க இல்லையா? அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் பதிவினை பார்க்கலாங்க. சரிங்களா? அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் காய் சாப்பிட்றது, என்ன காய் நம்ம செய்கிறது டெய்லியும் இதே நம்ம குழப்பமாக இருக்குது. அப்புறமே ஏதாவது வெரைட்டியாக நம்ம செஞ்சு கொடுக்கணும் இல்லைங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பிளான் பண்ணி செய்யணும் அப்படின்னு சொல்லணும். என்ன பண்ணணும்னா நம்ம டேஸ்டியாகவும் இருக்கணும், எம்மியாகவும் இருக்கணும், பார்த்தோன்னே கேட்சிங்காகவும் இருக்கணும், விடாமல் சாப்பிட்ணும். அந்த மாதிரி ஒரு இது செய்யணுங்க. இது நம்ம கெஸ்ட்டு வரும்போதும் செய்யலாம், ஈவினிங் செஞ்சுக்கலாம், உங்களுக்கு எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம். சரிங்களா? ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சு பாருங்கள். சரிங்களா? இது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, உங்களுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? என்னென்னா வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நம்ம ஒரு போண்டா செய்ய போகிறோம். சரிங்களா? காய்கறி போண்டான்னு சொல்லுவாங்க. இது நிறையா வீட்டில் செஞ்சுருப்பாங்களே. நம்ம வெறும் இது மட்டும்தான் போட்டு செய்வோம். வாழைக்காய் பஜ்ஜி, போண்டா அந்த மாதிரி தான் செய்வோம். இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். சரிங்களா? இப்போ தான் கட்டர்லாம் வந்திருக்கு. நம்ம காயெல்லாம் அப்படியே சின்னதாக அழகாக கட் பண்ணி வைக்க போகிறோம். சரிங்களா? இதுக்கு தேவையானவை என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. அதை ஊற வச்சுடுங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் முன்னாலேயே ஊற வச்சுடுங்க. அதுலேயே 4-5 பல் பூண்டையும் போட்டுருங்க. 2-3 மிளகா, காரத்து வெயில் அதிகமாக இருக்கிறனால வீட்டுக்கு தேவையான காரம் போட்டுட்டு, உப்பு போட்டுட்டு, பெருங்காயம் போட்டு ஊற வச்சுட்டு, கழுவிட்டு தானே ஊற வைக்க போகிறீங்க. அப்படியே ஊற வச்சுட்டு அப்புறமே 2 மணி நேரம் கழித்து அந்த தண்ணியிலேயே ஆட்டிக்கோங்க. சரிங்களா? நல்லா கொஞ்சம் நைஸாக ஆட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுலேயே நீங்கள் 1/2 டம்ளர் கடலை மாவு போட்டு கலந்து வச்சுக்கணுங்க. சுடும்போது நீங்கள் இஞ்சி பூண்டு போட்டு தானே ஆட்டியிருக்கீங்க, அதனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸு, சரிங்களா, அப்புறம் உருளைக்கிழங்கு, இந்த 4ம் உங்களுக்கு காய்கறி எவ்வளோ போட்டால் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் எவ்வளோக்கு மாவு எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தக்கனதை எடுத்துக்கோங்க. வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்குவேன். தேவையான வெங்காயம் காயெலாம் போடுறதுனால கம்மியாக போட்டிங்கன்னா போதும். சரிங்களா? முதல்ல வெங்காயத்தை போட்டு கட்டரில் கட் பண்ணிவிட்டு எல்லா காய்கறியும் பீல் பண்ணிவிட்டு நல்லா சின்னதாக நறுக்கிடுங்க. அது அவ்வளோதாங்க. இதை நறுக்கி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆட்டின மாவில் இந்த கடலை மாவு போட்டு கலந்துட்டு உப்பு சரி பார்த்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த காய்கறியும் இந்த வெங்காயம் எல்லாத்தையும் அதில் போட்டுடணுங்க. மாவு போண்டா பதத்துக்கு கலந்துக்கணும். சரிங்களா? கொஞ்சமாக சோடப்பு போட்டிங்கன்னா போதும். முக்கியமாக இதுக்கு சோம்பை கையிலேயே நுணுக்கி இதில் போட்டுடணும். அவ்வளோதாங்க. இதை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சிம்பிளாகவும் இருக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். என்னடா இது போய் ஒரு பதிவாக அப்படின்னு நினைக்காதீங்க. இது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். வெறும் போண்டா தான் நம்ம செய்வோம். காய்கறி எல்லாம் போட்டு சோம்பு மட்டும் போட்டு சுட்டு பாருங்களேன், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. குழந்தைங்க எவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க, உறவினர்களும் சரி பெரியவங்களும் சரின்னு நீங்களே சொல்லுவீங்க.